சஞ்சனாக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க அதை பண்ணலை. ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஜூஸியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, பிடிச்ச கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் கமிட் பண்ணுறாங்க. அவ்வளோ நிதானமாக தெளிவாக இருக்கிற ஒரு அறிவான பொண்ணு தான் சஞ்சனா. சஞ்சனா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டிராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலன்னு எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுறது வந்து நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ணப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள குவிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட்டெல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டை. இப்போ ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளாக எப்படி சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உருவசி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்ணுறப்போ ஷார்ட் போயிட்டுருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறிலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி ஊர்வசி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி ஃபேன். உங்கள் பஞ்சதந்திரம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மியூட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்தளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. நன்றிம்மா. 1986 முந்தானை முடிச்சு இவர் நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிற எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், அன்புத்தமிழ், அருள்நிதி, விமல், இவங்க எல்லாருமே. அந்த வரிசையில் இப்போது கதைநாயகியாக அனந்திகா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பொண்ணு தெலுங்கில் நல்ல சூப்பர் நல்ல இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழுக்கும் இந்த படத்தின் மூலமாக அறிமுகம். அவங்களுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். வாங்கம்மா. அழகாக தமிழ் அவங்களே ஓன் டப்பிங் பேசியிருக்காங்க படத்தில். அது பெரிய விஷயம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட இதயத்தில் ரொம்ப ஒரு இடம் இருக்குன்னு ஒரு ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாண்டி சார் பாண்டிராஜ் சார் பாண்டிராஜ் சார். ஐயோ கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி. பாண்டிராஜ் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நம்ம படம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிறதுக்கு. அண்ட் நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் இவங்க கூட பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிஷ்கின் சார் எல்லோரும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கேன். அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பரிமளா அண்டுக்கோ எல்லோரும் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சிரித்து தியேட்டர்னு விட வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. போகணும் அந்த வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய தமிழுக்கு சாரி. நான் நெக்ஸ்ட்டு வரும்போது நல்லா சூப்பராக நான் பேசுகிறேன். தேங்க்யூ சார். அண்ணா அவங்க பேசுனது புரிஞ்சதில்லை எல்லாத்துக்கும். இதுதான் அவ்வளோ அழகாக யாரா தங்க பேசுவாங்க. சூப்பர் ஆளுமை படைத்த ஒரு பெரிய
நடிப்பு அறைக்கு அன்பு காயத்ரி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அது டே ஒன் சாரை மீட் பண்ணதுலேருந்து, அதுக்கப்புறம் டீசர் பார்த்ததுலேருந்து, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது இந்த மொமெண்ட். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சாரோட படங்களை நிறைய ஒரு ஆடியன்ஸாக பார்த்து ரசித்து அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வெரி வெரி சப்போர்ட்டிவ். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள். மே மாதம் பரிமளானுக்கு ஒரு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு தெரியல வேற என்ன சொல்கிறதுன்னு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்க காயத்ரி. அடுத்து இந்த படத்தோட டிஸ்கஷன் டைம்லலாம் இந்த படம் பாதி சென்னையில் நடக்கும், பாதி கேரளாவில் நடக்கும்.